வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து மார்ச் மாதம் 22ஆம் தேதி கருமையும் தூய்மையாக இருக்கட்டும் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். உடலுக்கு மூலம் பொருள் வித்து, உயிருக்கு முக்கிய பொருள் விண்துகள்கள், மனதுக்கு மூலப்பொருள் சிவகாந்தம். இவை மூன்றும் மையம் கொண்டிருப்பது உடலுக்கு மையமான பகுதியாகிய மூலாதாரம். மூலாதாரம் என்பது மனித உடலுக்கு கருமையம். கருமையம்தான் மனிதனின் பெருநிதி, செயலுக்கேற்ற விளைவை தரும் தெய்வீக நீதிமன்றம். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் தொடர் பிறப்புகள் பலவற்றுக்கும் இடையே வினைப்பதிவு பெட்டகமாக தொடர்ந்து வரும் மாயத் துணைவன். தெய்வத்தையும் மனிதனையும் இணைத்துக் காட்டும் அறிவின் பேரின்பக் களம். இத்தகைய பெருமை வாய்ந்த கருமையை தூய்மையாக வைத்து கொள்வதற்கான வழிமுறைகள். 1. பெற்றவர்கள், குரு, ஆட்சித் தலைவர், தெய்வம் இவர்களை மதித்து வாழ்தல். 2. ஒழுக்கம், கடமை, ஈகை மூன்றும் இணைந்த அறநெறியினை பின்பற்றுதல். 3. அகத்தவ பயிற்சியை முறையாக செய்து வருதல். 4. இரத்தம், காற்று, உயிர், சீவகாந்தம் இவை தடையின்றி ஓடி உடலை காத்து கொள்ள ஏற்ற உடற்பயிற்சிகளை அளவோடு செய்து வருதல். 5. பெற்றோர்கள், வாழ்க்கை துணைவர், பெற்ற குழந்தைகள் இவர்களை பொறுப்போடும் அக்கறையோடும் காத்து உதவி வருதல். 6. இறைநிலை உணர்ந்து அந்நிலையோடு அடிக்கடி ஒன்றி பழகுதல். 7. மனித முயற்சியால் உற்பத்தி செய்த பொருட்களையும் இயற்கை வளத்தையும் பிறர் உபயோகிக்கும் பொருட்களையும் சேதப்படுத்தாது மதித்து நடத்தல். 8. நாம் பார்க்கும் ஒவ்வொரு உடலும் இயற்கை என்ற பேராற்றலால் கட்டப்பட்டிருக்கும் பெருமையை உணர்ந்து உடலுக்குள் அறிவாக விளங்குவது தெய்வத்தின் ஒளியே என்று மதித்து ஒத்தும் உதவியும் வாழ்ந்து வருதல். 9. உள்ளத்தில் பகை, வஞ்சம் எதையும் வைத்து கொள்ளாமல் மன்னிப்பும் கருணையும் கொண்டு எல்லோருடனும் இன்முகத்தோடும் அன்போடும் பழகுதல். 10. தேசம், மதம், சாதி, இனம், மொழி இவற்றால் மனிதனை வேறுபடுத்தி காணாமல் எல்லோரும் இயற்கையின் மக்கள் என்ற நினைவில் வாழ்தல். அருட்தந்தை அவர்கள் இவற்றையெல்லாம் கவியரசர் கண்ணதாசன் எப்படி உணர்ந்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் மனவளக்கலைக்கு வருவதற்கு முன், மனவளக்கலைக்கு வந்த பின் மனிதனுடைய மாற்றங்களை பொதுவாக எழுதியிருப்பார்கள். இது நம்முடைய கருத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பதாக நான் நினைத்து இந்த பாடலை உங்களுக்காக. பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அமைதி கொண்டதடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அமைதி கொண்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோயில் கொண்டதடா, ஆரவார பேய்களெல்லாம் ஓடிவிட்டதடா, ஆலயமணி ஓசை நெஞ்சில் கூடிவிட்டதடா, தர்மதேவன் கோயிலிலே ஒளி துலங்குதடா, தர்மதேவன் கோயிலிலே ஒளி துலங்குதடா, மனம் சாந்தி 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 என்று ஓய்வு கொண்டதடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா,
பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. கடைசி 4 வரிக்கு நம்முடைய வேதாத்திர கருத்துக்களை ஒப்பிட்டு பார்ப்போம். எறும்பு தோலை உரிக்க அடுத்த சீவன், அது தோலை உரிக்க அடுத்தது என்று பரிணாம தத்துவத்தை யானை வரைக்கும் வந்ததை ஒரே வரியில் உணர்த்தியவர் கவியரசர். இரண்டாவது, இதயத்தோலை உரிக்க. இதயத்தோலை எல்லாம் உரிக்க முடியாதுங்க. உள்ளே இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 தோலையும் உரிக்கணும்னா அதையெல்லாம் விலக்கணும். அல்லவை தேய உள்ளதை உணர நல்லதை செய்வாய் அப்படின்றார் மகரிஷி. அந்த அடிப்படையில் ஆணவம், கண்மம், மாயை என்ற தோலை உரித்தல் தான். அதை உரித்தால் ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைத்த பிறகு பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்துவிடும். பிறக்கும் முன்னே என்னவாக இருந்த கருவாக, அந்த கரு அதாவது தந்தையினுடைய விந்து சக்தி, தாயினுடைய நாத சக்தி இரண்டும் இணையும் போது ஒரு கரு. எல்லா அணுக்களும் கருவாக மாறுவதில்லை, விந்தணுக்கள். அதில் ஏதோ ஒன்று தெய்வ ஆற்றலின் மூலமாக இணைந்து கருவாக மாறும்போது பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம், அப்பழுக்கற்ற உள்ளம், அந்த நிலை வந்துவிடும். அதன் பிறகு தாயினுடைய கருப்பையில் அது இணையும் போது, விழும்போது, சேரும்போது அவருடைய பதிவுகள், தந்தையினுடைய பதிவுகளெல்லாம் அதில் பதிவாகும் என்கிறார் வேதாத்ரி மகர்ஷி. ரைட். வாழும் காலத்திலே சமாதி, இறந்த பிறகுதான் சமாதி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். சமம் ப்ளஸ் ஆதி. வாழும் காலத்திலேயே தியானத்தின் மூலமாக மனதை சமாதி நிலைக்கு கொண்டு செல்வது சமம் ப்ளஸ் ஆதி. ஆதி நிலைக்கு மனதை கொண்டு செல்வது. இறந்த பின்னே வரும் அமைதி, இருக்கும்போதே கொண்டு வரலாம் தியானத்தின் மூலமாக என்று கருத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாக மனவளக்கலைக்கு வருவதற்கு முன்னாடி மிருகமாக இருந்தது. அதன் பிறகு பயிற்சிகளின் மூலமாக மாற்றம் பெற்று தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுகிறோம் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லி நிறைவு செய்வோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.